காப்பாத்துங்க, பாம்பு துரத்துது. ஐயோ காப்பாத்துங்க, பாம்பு பாம்பு. ஐயோ பாம்பு பாம்பு காப்பாத்துங்க சார், காப்பாத்துங்க சார். ஐயோ ஐயோ பாம்பு 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 காப்பாத்துங்க. அண்ணி, அந்த தரகர் சண்முகம் வந்துட்டான். காப்பாத்துங்க. பாம்பு உன்னை கடிக்காம இருக்கணும்னா நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. ஹஸ்பண்ட் சார லாரி ஏத்தி கொலை பண்ண சொன்னது யாரு? சொல்லு. எனக்கு எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு எதுவுமே தெரியாது. காப்பாத்துங்க. நீ போய் சொல்றேன்னு பாம்பு ரொம்ப கோபமா இருக்கு. இப்போ நீ உண்மைய சொல்லல, கண்டிப்பா பாம்பு உன்னை கொத்தும். எங்க போனாலும் உன்னை விடாது. உண்மையை சொல்லிடு. உயிர் மேல ஆசை இருந்தா உண்மைய சொல்லு. சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். இப்படி கை நடுங்குது. சொல்லு. அது வந்து லாரி ஏத்தி கொலை பண்ண சொன்னது ஃபாலோ பண்ணுங்க. சார் காப்பாத்துங்க சார். சார் காப்பாத்துங்க. நீ தூக்கியா? ஓகே சார். எந்திரி சார். இவன் நம்ம கிட்ட தப்பிச்சு போன தரகர் சண்முகம் சார். ஆமா சண்முகம். ஆமா அவனேதான். சார் 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 காப்பாத்துங்க சார். காப்பாத்துங்க சார். சார் 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 ஆமா சார் காப்பாத்துங்க சார். காப்பாத்துங்க சார். இவன் பயந்து அலறத பார்த்தா இவன் உயிருக்கு ஆபத்து இருக்கும் போல இருக்கு. இவனை யாராவது விரட்டிட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட் சார், நானும் அப்படிதான் நினைக்கிறேன். யோ இவனை லாக்அப்ல வை. ஓகே சார். போய் உள்ள லாக் பண்ணு. வாங்கயா, வெளியில யார் இருக்கான்னு போய் பார்க்கலாம். இவனை துரத்திட்டு வந்தவங்க வெளியில இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வாங்க. ஓகே சார். ஓகே சார். ஐயோ சார், பாம்பு சார். இந்த பாம்புக்கு பயந்து ஓடி வந்துதான் அக்யூஸ்ட் சன்ரா இருக்கான் சார். அடிச்சு கொள்ளவா சார்? இது நீ நினைக்கிற மாதிரி சாதாரண பாம்பு இல்ல, நாகாத்தம்மன். நாம தேடிட்டு இருந்த அக்யூஸ்ட இந்த நாகாத்தம்மன் தான் கொண்டு வந்து சேர்த்திருக்கு. கையெடுத்து கும்பிடியா? மன்னிச்சிருமா? யோ நீங்க உள்ள போங்க. சரிங்க சார். போயா. எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு தெரிஞ்சு போச்சு மாறி. இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. தரகர் எல்லாத்துக்கும் காரணம் தாரா அத்தைதான்னு உண்மையை சொல்லிட்டான் போல இருக்கு. அதான் ஹஸ்பண்ட் சார் மனசு உடைஞ்சு போயிருக்காரு. ஹஸ்பண்ட் சார், தரகர் யாருக்காக பண்ணான்னு உண்மையை சொல்லிட்டானா? அவனை போலீஸ்ல ஒப்படைச்சிட்டீங்களா? தரகரை நான் போலீஸ்ல ஒப்படைக்கல. பாம்புக்கு பயந்து அவன் நம்ம வீட்டுக்கு வந்த மாதிரி பாம்புக்கு பயந்து போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே போயிட்டான். இன்ஸ்பெக்டர் எனக்கு போன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாரு. அம்மா தாயே நாகாத்தம்மா, எல்லாம் நான் நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. அப்புறம் என்னாச்சு ஹஸ்பண்ட் சார்? தரகர் உண்மையை சொல்லிட்டானா? அந்த தரகர் உண்மையை சொல்றதுக்கு முன்னாடி தாரம்மா ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் நடந்ததுதான்
என்னால தாங்கிக்க முடியல மாறி. தாரா அத்தை மேல நீங்க எந்த அளவுக்கு உண்மையான பாசம் வச்சிருந்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஹஸ்பண்ட் சார். அந்த பாசம் எல்லாம் பொய்ன்னு தெரியும் போது உங்களால தாங்கிக்க முடியாததா. அதனாலதான் நான் உங்ககிட்ட நேருக்கு நேரா தாரா அத்தையோட உண்மையான முகத்தை பத்தி சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருந்தேன். தாராம்மா வந்து நான் தான் குற்றவாளி, ஒவ்வொரு முறையும் உன்னை கொலை பண்ண முயற்சி பண்ணது நான் தான் சொன்னப்ப இந்த உலகமே எனக்கு இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சு. என்னம்மா சொல்றீங்க? என்ன உண்மை தெரிஞ்சது? எல்லாத்துக்குமே காரணம் என் வயித்துல பிறந்த அந்த அரவிந்த் தான்ப்பா. அரவிந்த் தான். அரவிந்த் என்ன அம்மா நீங்க சொல்றது உண்மையா? அரவிந்த் இப்படி எல்லாம் பண்ணா? ஆமா சூர்யா, போலீஸ்ல இருந்து தப்பிச்சு தலைமறைவா இருக்கிற அரவிந்த் தான் உன்னை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்கான். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருந்த உன்ன லாரிய வச்சு அடிச்சு தூக்க இந்த தரக மூலம் தான் அவன் ஏற்பாடு பண்ணிருக்கான். டேய், என் மகன் சூர்யாவை கொலை பண்றதுக்கு உன்கிட்ட ஏற்பாடு பண்ண சொன்னது யாரு? உண்மையை தயவு செஞ்சு சொல்லுடா. மேடம் சொல்லிடுறேன் மேடம், நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் மேடம். சொல்லுடா, என்ன நடந்ததுன்னு சொல்லு. இன்ஸ்பெக்டர் சார், இவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். ஒரு நாள் நைட்டு தலைமறைவா இருந்த அந்த அரவிந்த் என்னை தேடி வந்தா. சூர்யா சாரோட போட்டோவை கொடுத்து அவரை கொலை பண்ண சொல்லி என்கிட்ட பணம் கொடுத்தான். யூ டோன்ட் வரி சூர்யா. அந்த கிரிமினல் அரவிந்த் எங்க இருந்தாலும் அவனை தேடி பிடிச்சி அரெஸ்ட் பண்றேன். அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. இன்ஸ்பெக்டர், எங்க அம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எல்லாம் தப்போ நான் தான் பண்ணேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? சூர்யாவை எதுக்காகடா ஃபாலோ பண்ண ட்ரை பண்ண? இன்ஸ்பெக்டர், இவனை விட்டுருங்க இன்ஸ்பெக்டர். இவனை பெத்த பாவத்துக்கு பழியெல்லாம் நானே ஏத்துக்கிறேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க இன்ஸ்பெக்டர், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. தலங்கம்மா. ஏய், நான் உன்னை என் தம்பியா தாண்டா பார்த்தேன். உனக்கு எப்படா என்ன கொலை பண்ண தோணுச்சு? எதுக்காக என்ன கொலை பண்ண பார்த்தேன்? நான் உனக்கு என்னடா கெடுதல் பண்ண? என்னடா பண்ண சொல்றா? எதுக்காகவா? எல்லாம் சொத்துக்காக தான். மொத்த சொத்துக்கும் நீதான வாரிசு. உன் பேர்ல சொத்து இருக்கிறதுனால உனக்கு கிடைக்கிற மரியாதை அந்த வீட்டுல எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. உன்னை மட்டும் தான் எல்லாரும் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. என்ன கொண்டாடலனா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் கால்ல போட்டு மிதிக்காம இருக்கலாம்ல. முந்தா நாள் வந்த உன் பொண்டாட்டி கூட என்ன மதிக்கலையே. என்ன போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்ததே உன் பொண்டாட்டி தானே. நீ இல்லாம போனாதான் சொத்து எனக்கு வரும், அதோட மரியாதையும் சேர்ந்து வரும். அதனாலதான் உன்னை கொலை பண்ண துடிச்சேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உன்னை கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். ஆனா உன் பொண்டாட்டி மாறிய வழி வாங்காம விட மாட்டேன். அவளோட சாவு என் கையில தான். எங்க அம்மாவை அசிங்கப்படுத்தி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சிட்டால. போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து கொலை பண்ணுவேன்னு மிரட்டுறியா? போட உள்ள. யோ கான்ஸ்டபிள் சார், அவனை உள்ள வச்சு லாக் பண்ணி. ஓகே சார். வந்து லாடம் கட்டுறேன். இன்ஸ்பெக்டர், அவன் ஆயுசுக்கும் வெளியில வர முடியாத அளவுக்கு அவன் மேல நிறைய கேஸ போட்டு உள்ள தள்ளிடுங்க இன்ஸ்பெக்டர். அவன் ஜெயிலே இருக்கட்டும். சூர்யா,
மா நீ என்ன மன்னிச்சிருப்பா சூர்யா. இவனை 10 மாசம் என் வயித்துல சுமந்ததை நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்குப்பா, அவமானமா இருக்கு. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுப்பா. என்ன மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிரு. மா அழாதீங்கம்மா. இவன் தப்பு பண்ணதுக்கு நீங்க என்னமா பண்ணுவீங்க? அழாதீங்க. வாங்கம்மா நம்ம வீட்டுக்கு போலாம். சார் நாங்க வரோம். மா வாங்கம்மா. மா ப்ளீஸ் அழாதீங்கம்மா. சார் இந்த தரகர் என்ன பண்றது சார்? யோ கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிவிடியா. அதான் உண்மையான அக்யூஸ்ட் சரண்டர் ஆயிட்டான்ல. ஓகேங்க சார். டேய் வாடா, போ போடா வெளில. முருகா சார் சூர்யாவுக்கு ஒரு ஃபோன் போடு, எங்க இருக்கான்னு கேளு. சரி சார். இருமாரி கவலைப்படாத. என்னாச்சு முருகன்? ஹஸ்பண்ட் சார் போன் எடுக்கலையா? போன் ரீச் ஆகல மாதிரி. சூர்யா சார் அநேகமா டிராவல்ல இருப்பாருன்னு நினைக்கிறேன். உன்கிட்ட கூட சொல்லாம சூர்யா மாமா அப்படி எங்கதான் போனாரு? கார் வந்துருச்சு, சூர்யா மாமா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அரவிந்த் இறங்கு. நான் வரல. அரவிந்த் உன்னை பார்த்தா அம்மாவும் ஹாஸ்னியும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இறங்கு. நான் வரல சூர்யா. இறங்குன்னு சொல்றேன்ல. ஏய் சொன்னா கேளு, இறங்கு வா. உணர்ச்சி வசப்பட்டு நீ தப்பான முடிவு எடுத்திருக்க. இது சரியில்லப்பா. இங்க பாரு சூர்யா, இந்த கொலைகாரன் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க கூடாது. முதல்ல இவனை விரட்டி விடு. அம்மா இதுக்கு தான் நான் வரலன்னு சொன்னேன். இப்போ உனக்கு சந்தோஷமா? நான் போறேன். ஏய் அரவிந்த் அவசரப்படாத. அம்மா கிட்ட நான் பேசுறேன். பியூட்டி ராம லட்சுமணனை கேள்விப்பட்டிருக்கேன்ல, இப்ப பாரு அவரு ராமரு இவர் லட்சுமணரு. சூர்யா மாமா அவரை ஒண்ணு தடுக்காதீங்க. அவர் போட்டும். அவர் அந்த ஜெயிலே இருக்கட்டும். எதுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? ஹாசினி நீ கொஞ்சம் அமைதியாரு, உனக்கு அதெல்லாம் தெரியாது. சங்கரபாண்டி நீ வாயை மூடிட்டு கொஞ்சம் அமைதியா இரு. சூர்யா உன்னையும் மாரியையும் அந்த டிரைவரை ஏவி விட்டு உங்களை கொலை பண்ண பாத்திருக்கான். என்ன பியூட்டி இது? இவனை போய் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கியே, மாரி என்ன பண்ணனப்பா? அவ மனசு என்ன பாடுபடும்? முதல்ல இந்த கொலைகாரனை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புப்பா. வெளிய அனுப்பு. மா அரவிந்த கொலைகாரன்னு சொல்லாதீங்க. நீங்களே இப்படி சொன்னா எப்படிமா? இவன் பண்ண காரியத்துக்கு வேற எப்படி சொல்ற சூர்யா? பொண்ண போய் கொலை பண்ண பாத்திருக்கானே, பாவி பாவி. ஏய் நீ வந்து என் வயித்துல கொலைகாரனா பிறந்திருக்கியேடா. ஒரு கொலைகாரனை பெத்திருக்கனே. மா அவனை கொலைகாரன்னு சொல்லாதீங்கம்மா. இவன் என்னோட தம்பி. நான் சொல்லல ராம லட்சுமணன் அப்படியே இருக்கிறாங்க. சம்பூர்ண ராமாயணம் பார்த்த மாதிரியே இருக்குது. கரெக்டா பேசுறாங்க. டேய் பாத்தியாடா? பாத்தியா என் மகன் சூர்யாவை? பாத்தியா எவ்வளவு பெருந்தன்மையா பேசுறான்னு பாரு. ஆனா நீயும் வந்து என் வயித்துல பிறந்திருக்கியே, படுபாவி. மா அரவிந்த் என்னோட தம்பிமா. இனிமே இவனை யாரும் தப்பா பேசாதீங்க.
அரவிந்த யாரும் மதிக்காம போனதுனாலதான் இவன் இந்த நிலைமைக்கு வந்து நிக்கிறான். இனிமே இவனை யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. சூர்யா மாமா, தேவி குரூப் ஆஃப் கம்பெனிஸோட மொத்த சொத்தும் இப்போ என் கையில, அதுவும் என் பேர்ல. இப்ப அத்தனைக்கும் நான் ஒத்தனே ராஜா. மாப்ள, இந்த சொத்து இவ்வளவு சீக்கிரம் உன் கைக்கு கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மாப்ள. உனக்கு கிடைச்சது ஜாக்பாட்ரா மாப்ள, ஜாக்பாட். இனிமே இங்க நம்மளோட ராஜ்யம் தான். இனிமே நம்மள மீறி யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஆமா அங்கிள், மாறி மொத்தமா தோத்து போயிட்டா. சூர்யா சொத்துல கையெழுத்து போடும்போது அவ முகத்தை பாக்கணுமே, என்ன ஒரு வருத்தம். புஷ்னு போயிருக்கோம். அவ முன்னாடி இந்த வெற்றியை கொண்டாட முடியாம தான் போயிடுச்சு. கொண்டாடிட்டாலும் ஆமா ஜாஸ்மின், எனக்கும் அந்த வருத்தம் இருக்கதான் செய்யுது. ஜூஸ்ல விஷம் கலந்துட்டேன்னு நம்மள எப்படி எல்லாம் கதற விட்டா. சிஸ்டர், நாங்கெல்லாம் வேர்ல்ட் கப் ஜெயிச்ச மாதிரி சந்தோஷத்துல இருக்கிறோம். டீமோட கேப்டன் நீங்க, உங்க முகத்துல சந்தோஷத்தை காணுமே. என்னாச்சு சிஸ்டர்? சிஸ்டர், என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அதானே இத்தனை நாளா இந்த சொத்து அடையணும்னு போராடிட்டு இருந்தோம். அந்த சொத்து ஒரு வழியா நம்ம கைக்கே வந்துருச்சு. இன்னும் என்னமா யோசனை? என்னாச்சு ஆண்டி, என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாரும் சொல்றது உண்மைதான். சொத்து முழுசா கிடைச்சிருச்சு. இருந்தாலும் என் மனசு என்னமோ அமைதியா இல்ல. ஏதோ குறை இருக்கிற மாதிரியே இருக்கு. மா, என்னமா சொல்றீங்க? சரி, என்ன குறைந்தான் சொல்லுங்களேன். சிஸ்டர், உங்க மனசுக்கு அமைதி கிடைக்க என்ன பண்ணணும் சொல்லுங்க சிஸ்டர். நம்ம கிட்ட தான் எல்லாமே இருக்கு. உங்க மனசை அமைதிப்படுத்திடுவோங்க. என் மனசை அமைதிப்படுத்தணும்னா 2 விஷயம் நடக்கணும். ஒண்ணு, அந்த தேவியோட ஆத்மாவை அழிக்கணும். இன்னொன்னு, அந்த தேவி மாறி வயித்துல வந்து பொறக்க போறதா சொல்லியிருக்கா. அதை தடுக்கணும். அப்படி இல்லைன்னா அதை அழிக்கணும். அந்த தேவியோட ஆத்மாவை அழிக்கிற வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதி கிடைக்காது. அப்ப அடுத்ததா மந்திரவாதியா பார்க்க போக வேண்டியதா? அந்த ஆத்மாவை அழிக்காம விட்டுட்டா நமக்கு என்னைக்கா இருந்தாலும் ஆபத்து தான். புரியுதா? புரியுது சிஸ்டர். ஆமா சூர்யா சார், இன்னைக்கு உங்களோட கல்யாண நாள். கல்யாண நாளா? நாங்க மறந்தே போயிட்டோம். ரொம்ப முக்கியம். சந்தோஷமா வாழ்ந்திருந்தாதானே கல்யாண நாள் ஞாபகத்துல இருக்கும். நாம எங்க அவங்கள வாழ விட்டோம். மாமா, ஹாப்பி மேரேஜ் ஆனிவர்சரி. மாரி, ஹாப்பி மேரேஜ் ஆனிவர்சரி. தேங்க்ஸ் அக்கா. சூர்யா சார், திருமண நாள் வாழ்த்துக்கள். மாறி, உனக்கு வாழ்த்துக்கள். ஆமா, இவங்க வாழ்ந்த வாழ்க்கைக்கு கல்யாண நாள் தான் குறைச்சல். பாயிண்ட் புடிச்சிட்ட. உங்களுக்கு நல்ல பெருசு சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் நானும் முருக மாமாவும் நினைச்சோம். ஆனா நேத்து நடந்த சம்பவத்தால எங்களால எதுவும் பண்ண முடியல. பண்ணிட்டாலும் ஆமா சார், கேக் மட்டும் தான் ரெடி பண்ணிருக்கோம். ஆசினி, நீ போய் கேக் எடுத்துட்டு வா, போ. சரி, சீக்கிரம் போ. ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் வாங்க. மாமா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. 2 பேரும் நல்லா இருக்கணும். 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். எந்திரிங்க. வாங்க. அத்தை, சித்தி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. 16 பெற்று பெருவாழ்வு வாழணும். அடுத்த கல்யாண நாளுக்குள்ள தேவி அண்ணி உங்க மகளா இந்த வீட்டுக்குள்ள வரணும். சூர்யா சார், மாறி, 2 பேரும் வாங்க, கேக் கட் பண்ணுங்க. வாங்க. எனக்கும் மாரிக்கும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி. மாரிக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுமே. சூர்யா மாமா,
என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? வாங்க கேக் கட் பண்ணுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் இதோ வந்துடுறேன். மாதிரி வந்துடுறேன். சூரிய சார், நான் உங்க எல்லாரையும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சிட்டேன். சாரி. என்ன சூர்யா சார், நல்ல நாள் அதுவுமா சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? இங்க இருக்க நாங்கெல்லாம் என்ன வேலைக்கா போறோம்? வெட்டியா தானே இருக்கோம். பியூட்டி கிங், உன் புருஷன் இன்னைக்கு தான் உண்மையை சொல்லியிருக்கிறான். அவன் நம்மளதான் வேலை வெட்டி இல்லாதவங்கன்னு குத்தி காட்டுறான். அப்படியா? வேற அண்ணி எவ்வளவு அழகா இருக்கா தெரியுமா அந்த புடவையில? ஹஸ்பண்ட் சார், நீங்க வாங்கிட்டு வந்த புடவை எனக்கு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு மாரி. மாரி சூப்பரா இருக்க. சூர்யா மாமா உனக்கு மேட்சா செலக்ட் பண்ணிருக்காரு. மாரி, உனக்காக தான் பூ வாங்கிட்டு வந்தேன். அதையும் கையிலேயே வச்சிருக்க, தலையில வச்சுக்கோ. சூர்யா மாமா, உங்களுக்கு இன்னுமா புரியல? கல்யாண நாள் அதுமா நீங்க அவளுக்கு பூ வச்சு விடணும்னு ஆசைப்பட்டுதான் மாறி பூவை தலையில வச்சுக்காம கையில வச்சிருக்கா. நீங்களே வச்சு விடுங்க மாமா. சரி கொடு, நானே வச்சு விடுறேன். Very happy wedding anniversary to you both. நீங்க கை தட்டுங்க. மாரி, அண்ணி, அம்மா, அரவிந்த் இந்தா. மாப்ள, எனக்கு எப்ப கேக்கு? உங்களுக்கு இல்லாமையா? இந்தாங்க. தேங்க்யூ. உனக்கு வேணுமா? சாப்பிடுங்க. ஹஸ்பண்ட் சார், தேவி அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாமா? ஆமா சூர்யா, உன் அம்மா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. சரிங்கப்பா. மாரி போலாமா?
தேவி அம்மா, எங்கேயோ திக்கு திசை தெரியாம அனாதையா நின்னுட்டு இருந்த எனக்கு அடையாளம் கொடுத்து இந்த வீட்டுக்கு மருமகள் ஆக்குனது நீங்க தான். எவ்வளவோ சோதனைகளுக்கு அப்புறம் இப்போ நானும் ஹஸ்பண்ட் சாரும் சந்தோஷமா இருக்கோம். இந்த சந்தோஷம் எப்பவுமே நீடிச்சிருக்கணுமா? என் கனவுல வந்து சொன்ன மாதிரி நீ சீக்கிரம் எங்களுக்கு மகளா வந்து பிறக்கணுமா? எங்க கல்யாண நாளுக்கு மாமா எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க. நீங்களும் ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அம்மா, எங்களை ஆசீர்வாதம் பண்ண நேர்லயே வந்துட்டீங்களா? ஹஸ்பண்ட் சார், தேவி அம்மா நம்ம எதிரில இருக்காங்க. எதிரிலையா? எங்க மாறி? இதோ போட்டோ முன்னாடி இங்கதான் நிக்கிறாங்க. வாங்க, கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். நல்லா இருங்க, எந்திரிங்க. எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா சந்தோஷமா 100 இல்ல 1000 வருஷம் வாழணும்னு மனசார வாழ்த்துறேன். ஆனா உன் கல்யாண நாளான இன்னைக்கு உன்னையும் சூர்யாவையும் பார்த்து நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் மாறி. எங்க கல்யாண நாளுக்கு நீங்க நேர்ல வந்து என்னையும் ஹஸ்பண்ட் சரியும் வாழ்த்துனதுல ரொம்ப சந்தோஷம்மா. அதை விட பெரிய சந்தோஷம் எங்க கல்யாண நாளுக்கு நீங்க கொடுத்த பரிசுமா. அதை எங்களால மறக்கவே முடியாது. ஹஸ்பண்ட் சாரு தனக்கு சொத்து எதுவும் வேண்டான்னு மொத்த சொத்தையும் நேத்துதான் ஹாசினி அக்கா வீட்டுக்காரருக்கு எழுதி கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு அவர் எழுதி கொடுத்த சொத்தை விட பல மடங்கு சொத்து அவரை தேடி வந்திருக்கு. உண்மைய சொல்லணும்னா நேத்து ஹஸ்பண்ட் சாரு கொஞ்சம் அவசரப்பட்டு முடிவெடுத்துட்டாரோன்னு நான் நினைச்சு வருத்தப்பட்டேன். ஆனா அவரு பண்ண தியாகத்துக்கு உங்க மூலமா பெரிய பரிசே அவருக்கு கிடைச்சிருக்கு. அத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா. மாமாவுக்கு கூட தெரியாம இப்படி ஒரு ஏற்பாட்ட முன்கூட்டியே எதுக்காகமா பண்ணீங்க? இப்படி எல்லாம் நடக்கலான்னு நான் முன்கூட்டியே கணிச்சதால இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன். ஆனா இதையெல்லாம் தாண்டி சூர்யா உனக்காக ஒண்ணு பண்ணாம் பாரு. அத நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாறி. ஹஸ்பண்ட் சார் கல்யாண நாளுக்கு எனக்கு புடவை வாங்கி கொடுத்தத சொல்றீங்களாமா? ஆமா மாறி. நாங்க 2 பேருமே எங்க கல்யாண நாள மறந்துட்டோம். ஹாசினி அக்காவும் முருகன் மாமாவும் தான் எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சாங்க. ஆனா ஹஸ்பண்ட் சார் திடீர்னு இங்க வரேன்னு சொல்லிட்டு வெளியே எங்கேயோ கிளம்பி போயிட்டாரு. போனவரு ரொம்ப நேரமா வரவே இல்ல. எல்லாரும் குழப்பத்துல காத்துட்டு இருந்தோம். அப்புறம் ஹஸ்பண்ட் சார் இந்த புடவையோட வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புடவை வாங்கறதுக்காக போயிருக்காருன்னு தெரிஞ்சதுமா. சூர்யா ஏன் லேட்டா வந்தான்? அந்த புடவைய எப்படி வாங்கிட்டு வந்தான்னு தெரியுமா மாறி? தெரியாதுமா. என் மகன் செங்கல் தூக்கி கஷ்டப்படும் போது எனக்கு வேதனையா தான் இருந்தது. ஆனா பொண்டாட்டிக்கு கல்யாண நாள் பரிசு கொடுக்கணும், அதுவும் சொந்த பணத்துல வாங்கி கொடுக்கணும்னு கஷ்டப்படுறான்னு நினைக்கும் போது அம்மாவா எனக்கு பெருமையாவும் சந்தோஷமாவும் இருந்தது மாறி.